இந்த தங்கம் விலை ஏறுறதுக்கு என்னப்பா காரணம்? டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னால் கூட அதையும் தாண்டி சில சக்திகள் இருக்காங்க. அதில் நம்பர் 1 சக்தி யார் தெரியுமா? அந்த ஜப்பான் தாங்க. கிட்டத்தட்ட அமெரிக்க கடனில் ஒரு 13லேருந்து 15% கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் ஜப்பான் தான். இதற்கு காரணம் இருக்குது. ஜப்பானுக்கும் அமெரிக்கா சிக்கலை தரும் அப்படிங்கிறது ஜப்பானுக்கு நல்லாவே தெரியும். அமெரிக்காவினுடைய பாண்டை வாங்கி வச்சுருக்காங்க, டெப்ட் பாண்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்கல்ல. இதனால் அமெரிக்காவுக்கு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழமாக யோசிக்க போகிறோம். இதை யோசிக்க தான் ஏன் இந்த தங்கத்துக்கான விலை கூடிக்கிட்டே இருக்குது, குறைய மாட்டுக்கு அப்படிங்கிறது இங்கே நம்மளால் உணர முடியும். அமெரிக்காவினுடைய குடுமையே ஜப்பான்கிட்ட தானே இருக்குது. ஜப்பான் என்ன செய்கிறாங்க? ஓகே, இவனுக்கு எங்கே அடித்தா வலிக்கும்? அவனுடைய ஃபினான்ஷியல் அந்த பக்கமாக அடித்தா வலிக்கும். எப்படி அவனுடைய ஃபினான்ஷியல் பக்கமாக அடிக்கலாம்? போடு, அவனுக்கு நம்ம எவ்வளோ டெப்ட் பாண்ட் வாங்கி வச்சுருக்கோம், கொஞ்சமாக வித்துரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவினுடைய கரன்சி வீக்கானதோடு மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மை குறைய ஆரம்பிக்கும். அமெரிக்காவினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடையும். அமெரிக்காவினுடைய பங்குகள் வீழ்ச்சி அடையும் போது அமெரிக்காவை நம்புவதை விட தங்கத்தை நம்புவது மேல் அப்படின்னு சொல்லி தங்கத்தின் மீது முதலீட்டாளர்கள் அமெரிக்கா டெப்ட் பாண்டை வாங்குறதை விட தங்கத்தை வாங்கி வச்சுக்கிடுவாங்க. இந்த பிரச்சனைனால தான் அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு அரசியல் நகர்வும் இங்கே தங்கத்தினுடைய விலையை அதிகப்படுத்துது.